எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு இல்லையா? ஆனா அந்த விலை எப்பவுமே பணமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. குறிப்பா நம்ம முதலீடு, வெற்றின்னு பேசும்போது, அதுக்கு நாம குடுக்குற உண்மையான கண்ணுக்கு தெரியாத ஒரு விலை இருக்கு. அத நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்ன அது கண்ணுக்கு தெரியாத விலை? வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். 2004ல ஜெனரல் எலக்ட்ரிக் உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனம். அதோட மதிப்பு கிட்டத்தட்ட $1/2 ட்ரில்லியன். நினைச்சு பாருங்க. ஆனா வெறும் சில வருஷங்கள்லயே அதோட பங்கு விலை $40 இருந்து வெறும் $7 வந்துருச்சு. அப்பா அப்பா, என்ன ஒரு பயங்கரமான வீழ்ச்சி! இந்த வீழ்ச்சிக்கே கொடுக்கப்பட்ட விலை என்ன? அந்த விலைய யார் கொடுத்தா? அதுதான் இந்த கதையில நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். அந்த நிறுவனத்தோட வீழ்ச்சிக்கு சிஇஓ ஜெஃப் இமில்ட் பயங்கரமா விமர்சிக்கப்பட்டார். ஆனா அவர் போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அதாவது, வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு எல்லா வேலையுமே சுலபமா தான் தெரியும்னு. இந்த ஒரு வரிதான் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற மறைமுகச் சவால்களையும் அந்த கண்ணுக்கு தெரியாத விலையையும் நமக்கு அறிமுகப்படுத்துது. சரி, இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். முதல்ல ஜெனரல் எலக்ட்ரிக் கதையில ஒளிஞ்சிருக்கிற அந்த விலை என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அடுத்து அந்த பாடத்தை எப்படி நம்ம சொந்த முதலீடுகளுக்கு பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். கடைசியா முதலீட்ட பத்தின உங்க பார்வையையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனநிலைய பத்தி பேச போறோம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். நாம பல சமயம் வெற்றிய மட்டும்தான் பாக்குறோம். ஆனா அந்த வெற்றிக்காக கொடுக்கப்பட்ட உண்மையான விலைய நாம உணர்றதே இல்ல. எப்ப வரைக்கும்னா, நாமளே அந்த விலைய கொடுக்கும் வரைக்கும். பாருங்க, ஜெஃப் இமால்ட் சந்திச்ச சவால்கள் ஒரு பேலன்ஸ் ஷீட்ல வராது. கம்பெனியோட வீழ்ச்சிக்கு அவர் ஒரு காரணனாலும், அவர் ஒவ்வொரு நாளும் போராடின அதிகாரத்துவம், அரசாங்க கட்டுப்பாடுகள், முதலீட்டாளர்களோட அழுத்தம்னு பல கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருந்துச்சு. இதுதான் அந்த வேலையோட உண்மையான விலை. இப்போ கார்ப்பரேட் உலகத்திலிருந்து நம்ம தனிப்பட்ட முதலீட்டுக்கு வருவோம். பங்கு சந்தை வெற்றியோட மறைக்கப்பட்ட விலை என்ன? நாம பங்குகள்ல முதலீடு செய்யும்போது நிஜமாவே என்ன விலையை கொடுக்கறோம்? யோசிச்சிருக்கீங்களா? இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். 119 மடங்கு. அப்பா, கடந்த 50 வருஷத்துல S&P 500 கொடுத்த வருமானம் இது. இத பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது? சும்மா பணத்தை போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தா போதும்னு தோணும் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த நம்ப முடியாத வருமானத்தை அடையறதுக்கு முதலீட்டாளர்கள் ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனா அந்த விலை டாலர்ல இல்ல. இங்கேதான் நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சந்தை வருமானத்துக்கான விலை பணம் கிடையாது. அதோட நாணயம், நிலையற்ற தன்மை, பயம், சந்தேகம், நிச்சயமற்ற தன்மை. சந்தை சரசரன்னு சரியும்போது நமக்குள்ள வர்ற இந்த உணர்ச்சிகள் தான் நாம செலுத்துற உண்மையான விலை. ஆனா சந்தை நல்லா இருக்கும்போது இதை நாம ரொம்ப சுலபமா மறந்துடுறோம். இந்த ஸ்லைடு இத சூப்பரா விளக்குது. நெட்ஃபிளிக்ஸ், மான்ஸ்டர் பெவரேஜ் மாதிரி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பங்குகளை பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் கிட்டத்தட்ட 35,000% வருமானம் கொடுத்திருக்கு. ஆனா 94% நாட்கள் அதோட முந்தைய உச்ச விலைக்கு கீழே தான் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த பங்கு நீங்க வச்சிருந்தா பெரும்பாலான நாட்கள் உங்க போர்ட்ஃபோலியோ நஷ்டத்துல தான் இருந்திருக்கும். இதுதான் அந்த உணர்ச்சிகரமான விலை. சரி, இந்த விலைய கொடுக்க யாருக்குத்தான் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது தானே? சந்தையோட ஏற்ற இறக்குங்கிற விலைய கொடுக்காம வருமானத்தை மட்டும் எடுக்க முயற்சி பண்றது ஒரு பொதுவான ஆனா தவறான உத்தி. அத பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த கார் உவமையா பாருங்க, ரொம்ப எளிமையா புரியும். உங்களுக்கு $30,000 மதிப்புள்ள ஒரு கார் வேணும். உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. 1, நீங்க முழு விலையையும் கொடுத்து வாங்கலாம். 2, ஒரு பழைய விலை குறைஞ்ச காரை வாங்கலாம். 3, அதை திருட முயற்சிக்கலாம். 3வது வழியை நாம தேர்ந்தெடுக்கவே மாட்டோம். ஏன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ இத முதலீட்டோட ஒப்பிட்டு பார்க்கலாம். விலைய கொடுக்கறதுன்னா அதிக வருமானத்துக்காக சந்தையோட ஏற்ற இறக்கங்களை ஏத்துக்கிறது. விலை குறைஞ்ச காரை வாங்குறதுன்னா பாண்டுகள் மாதிரி ரிஸ்க் குறைஞ்ச சொத்துக்கள்ல முதலீடு பண்றது. சரி, காரை திருடுறதுன்னா என்ன? அதுதான் சந்தை எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு கணிச்சு நஷ்டத்தை மட்டும் தவிர்க்க முயற்சி பண்றது. ஆனா துரதிர்ஷ்டவசமா பல முதலீட்டாளர்கள் இந்த 3வது வழிய, அதாவது சந்தைய திருட முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி விலைய கொடுக்காம பலனை மட்டும் அனுபவிக்க நினைச்சா அது நல்ல முடிவை தராது. இது வெறும் தத்துவம் மட்டும் அல்ல, டேட்டாவும் இதையே தான் சொல்லுது. மார்னிங் ஸ்டார் செஞ்ச ஒரு ஆய்வுல சந்தை இறக்கங்களை தவிர்க்கவே உருவாக்கப்பட்ட நிதிகளை பார்த்தாங்க. சந்தை ரொம்ப மோசமா இருந்த 2010-2011ல இந்த நிதிகள் நல்லா செயல்பட்டிருக்கணும் இல்லையா? ஆனா 112 நிதிகள்ல வெறும் 9 மட்டும்தான் ஒரு சாதாரண இண்டெக்ஸ் ஃபண்டை விட சிறப்பா செயல்பட்டுச்சு. நம்ப முடியுதா? இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். சந்தையோட ஏற்ற இறக்குங்கிற விலைய தவிர்க்க முயற்சி பண்ணி முதலீட்டாளர்கள் பல சமயம்
அதைவிட மோசமான வருமானங்கிற இரட்டை விலைய கொடுத்து முடிக்கிறாங்க. சரி, இதுதான் இந்த விளக்கத்தோட மிக மிக முக்கியமான பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு வருது. சந்தை சரிவுகளை நாம பாக்குற விதத்தை மொத்தமா மாத்துறது பத்தினது இது. உங்களையே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. உங்க முதலீடுகளோட மதிப்பு 20% குறைஞ்சா அது நீங்க ஏதோ தப்பு செஞ்சதுக்கான அபராதமா, அதாவது ஃபைனா, இல்ல நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான நுழைவு கட்டணமா, அதாவது ஃபீயா? இந்த 2 மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. சந்தை சரிவை நீங்க ஒரு அபராதம், அதாவது ஃபைன்னு நினைச்சா என்ன ஆகும்? ஐயோ, நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு பயந்து பதட்டத்துல நம்ம முதலீடுகள் எல்லாம் வித்துடுவோம். ஆனா அதே சரிவு ஒரு கட்டணம், அதாவது ஃபீனை நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இது அந்த அதிக வருமானங்கிற தீம் பார்க்குக்குள்ள போறதுக்கான ஒரு நுழைவுச் சீட்டு. இது ஒரு கட்டணம் தான், இதை கொடுத்தாதான் உள்ள போக முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிதானமா இருப்போம். இந்த டிஸ்னிலேண்ட் ஓமைய இதை இன்னும் தெளிவாக்கும். நீங்க டிஸ்னிலேண்டுக்கு $100 கொடுத்த டிக்கெட் வாங்கும்போது அது ஒரு ஃபைனா நினைக்கிறீங்களா? இல்ல தானே. அது ஒரு அற்புதமான அனுபவத்துக்கான கட்டணம்னு நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். முதலீடும் அப்படிதான். சந்தையோட ஏற்ற இறக்கம்தான் அதிக வருமானத்துக்கான வாய்ப்புங்கிற பார்க்குக்குள்ள போறதுக்கான நுழைவு கட்டணம். இந்த கட்டணத்தை கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க டிஸ்னிலேண்டுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போகலாம். அதாவது பாண்ட்ஸ்லயோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லயோ முதலீடு செய்யலாம், தப்பில்ல. ஆனா உங்களுக்கு கிடைக்கிற அனுபவமும் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும். முடிவா ஒரு விஷயத்த நாம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சந்தை வருமானம் எப்பவுமே இலவசமா வராது. அதுவும் மத்த எல்லா பொருட்கள மாதிரியும் நாம ஒரு விலைய கொடுக்கணும்னு எதிர்பார்க்குது. அதனால உங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான். முதலீட்டோட நுழைவு கட்டணம், நிலையற்ற தன்மை, அதாவது வாலடைலிட்டி, அந்த விலைய கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க பதில் உங்க முதலீட்டு பயணத்தோட வெற்றியை தீர்மானிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.